சுலபமாக என்னிடம் அகப்பட்டுக் கொண்டு விட்டார், சொல்லிவிட்டார். எத்தனை முறை அழைக்கிறேன், அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறானே. இந்திரா இங்க வந்ததே தவறு. மத்தளம் என்று யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று மரியாதையோடு பேச வேண்டும். திருப்பார் கடலிலே கருங்கடலில் பதி கொண்டு வந்து கடல் கண்டா சூரனா? இவன் யார் தெரியுமா? என்னுடைய மருமகன் முருகனின் சூராயத்துக்கு பயந்து 7 கடலில் திருப்பாக்கடலில் பதங்கிய பொட்ட பயந்தா நீ. என் மருமகன் முருகனுக்கு பயந்து ஓடி பதங்கிய ஒரு பொட்ட பேடி பையன் நான் யார் தெரியுமா? தேவர்கல்லா தலைவன் தேவ இந்திரன். என்னுடைய கருத்தில் எப்படிப்பட்ட வஜ்ராவத்துக்கு தெரியுமா? உன்னை போன்ற அசுரெல்லாம் எப்படி வரம் பெற்றவர்களெல்லாம் எப்படி அழிந்திருக்கிற உனக்கு தெரியும். இதுவரை தேவரை பகைத்தவர் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. புறப்பானுங்க, குதிப்பானுங்க, ஆடுவானுங்க, ஓடுவானுங்க. கடைசியில போய் சேர வேண்டியது சிவலோக வைத்தனா அறியணும். நீங்க ஆமாண்டா, நானா நீயா? ஆமாண்டா. என்னை பார்த்தா பொட்ட பையன் இருக்கிறேன். இந்த தேவலோகத்தை தசிசி முனிவர் முதுகெலும்பை வஜ்ராவை பற்றி சீரும் சிறப்பு ஆட்சி பெற நினைப்பான். எத்தனை அசுரனுடைய உடலை பதம் பார்த்தது இந்த வஜ்ராயுதம். நீ ஏமாத்தனா குள்ள போயாடே. அப்படி சொல்கிறாய். உருவத்தை காட்ட பயந்துவாங்களா? என்னை எதிர்ப்பவர் எத்தனையோ பேர்கள் மாண்டி விட்டார்கள். ஆனா ஒரு மீசையில போட்ட பையன் என்ன எதிர்க்க வந்திருக்கிற நீ? என்னால் முடியுமா? முடியுமா? அட பிண்டலம மண்டலம மண்டலமம் எனக்கு அஞ்சிய வச்சு மண்டலம மண்டலம மண்டலமம் எனக்கு அஞ்சிய வச்சு என கட்ட வந்த தேவன் என்னிடம் வந்து போட்டுக்கிறாயா நீ? புரிதா நீயா? பாவம் என்ன செய்வது? என்னுடைய கருத்தால் மடிய வேண்டும் என்ற ஆண்டவன் அன்றே உணப்படுத்தி விட்டிருக்கின்றான். உடைய விதி இதுதான் என்றால் மாற்ற யாரால முடியாது. பாவம் அணைய போக விளக்கு சுடரட்டு எரியும் என்று சொல்வார்கள். இப்பொழுது தப்பில்லை. நீங்க வந்தது தவறு, நாட்டிய மேல அடித்தது தவறு என்று என் பாதத்தில் இருந்து மன்னிப்பு கேள்வி. உனக்கும் எனக்கும் நீண்ட நாட்களாக பகை இருந்து கொண்டே வருகிறது. அந்த பகையை இன்றே முறியடிக்க போகிறேன். அதை பல நாள் பகை இறுதியாக சொல்கின்றேன், முடிவாக சொல்கின்றேன், வந்த வழியை பார்த்து ஓட்டு. இல்லை என்றால் நீ அடைவாய் சுடுகாடு. எத்தனையோ அசுரல் உடலை பதம் பார்த்தது என் கையில் இருக்கின்ற வஜ்ராயுதம். தசிஸ்ரீ முனி முத்துகெலும்பால் செய்யப்பட்ட வஜ்ராயுதம்
கேவலம் இந்த அசுரனிடம் முறிந்து விட்டது. வாங்க. இவன் யார்? எப்படிப்பட்ட வரம் பெற்றவன்? ஒன்றுமே புரியவில்லையே. வேணாண்டா வேணாடா வேணாண்டா. என்ன பார்த்து போட்டமே சொல்லமா போட்டேன்னு அட பாவி, இப்ப என்ன செய்யணும்? ஏய். உன் முன்னாடி நாங்கள் நாட்டியம் ஆட வேண்டும், அவ்வளவுதானே? கட்ட கையை 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 கட்டா கையா கையை கட்டா ஏய் யார் கை மூக்கை கட்டு கட்டு ஏய், வாங்க நாளைக்கு ஆட்டம் மாத்தி தான் நடக்கும். வாங்க என் மகனும் வாங்க கை கட்டு ஐயோ, வேணாண்டா வேணாண்டா. ஓடு எங்க ஓடணும்? ஓடு எங்க? நான் சொல்றதான் செய்யணும் எங்க ஏய், நான் தேவர்க்கெல்லாம் தலை அண்ணா தேவல ஒரு தலைமை ஓடுறா எங்கடா? எங்கடா முட்டி போடு ஓடு ஓடு முட்டி போடு முட்டி போடு முட்டி போடு நான் முட்டி போடணுமா? முட்டி போடுறா வேணாண்டா, அஞ்சு போடாதடா. நீ அஞ்சிருவேன். தேவருக்கெல்லாம் தலைவனாக இருக்க வேண்டியவரை அப்படியே வா ஓடி போ அப்படியே வா ஓஞ்சி போ அப்படியே வா வேணாண்டே. ஓடி சீக்கிரம் ஓடி போ முட்டி போடுங்க. சுவாமி, போடாதீங்கடா போடா ஓடி வா இவன் எப்படிப்பட்ட வரம் ஏய் போ சொல்றியவனா புரியவில்லையே. முட்டி போட சொல்லு இவ்வளவுதான் முட்டி போட சொல்லு சுவாமி, சுவாமி, தேவருக்கெல்லாம் தலைவனாக இருக்க வேண்டியவர். கண்களை அடிக்காதடா. ஏய், தடியா. சுவாமி, தேவருக்கெல்லாம் தலைவனாக இருக்க வேண்டிய நீங்கள் ஒரு அரைக்கிழமை அகப்பட்டு அவனுக்காக பயந்து செல்கின்றாயே, இதன் நீதியா? ஏய் என்ன ஓடுறா நின்னுங்கறாங்க ஓடு ஓடியா ஓடியாடா முட்டி போடு சரி வா ஓடி வா ஓடி வா அடியாரே கோவிந்தா. இந்த தடி எப்போ சாவான்னு தெரியும். ஓடி வா சரி வா போதுமா யாரா யாரா வாங்க சரி வாங்க சரி போகட்டும் உன்னை விட்டு விடுகிறேன் இனிமேல் இந்த தேவலோகத்தின் அதிபதி யார் வாங்க அடகா நான் தான் தேவைக்கிறேன். இத்தனை தேவேந்திரா கை எப்படி இருக்கு உனக்கு வலிக்குதே, கை வலிக்குதா சீக்கிரம் வா ஆண்டவா, இறைவா, இறைவா. சிம்மாசனத்தை எடுத்து போடு சிம்மாசனத்தை எடுத்து போடு அடியாரே கோவிந்தா, கோவிந்தா. வாங்க இங்க வாங்க கம்பு கூப்பிடு கார்த்திகை சொல்லு கம்பு கூப்பிடு கம்பு கூப்பிடு 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 கார்த்திகை சொல்லு ஏய், மாதவி. ஐயா, கம்புராயா, இந்த படுபாவிக்கு எப்போ சாவு வரும் தெரியலையே. சிம்மாசனத்தை போடு அட பாவி, சிம்மாசனத்தை போடு நயவஞ்சகா, நக்கு பாம்பி. டேய், வரம் பெற்று விட்டோம் என்ற ஆனந்தையால் அகந்தையால் இப்படி தேவர்களை சித்தவதை செய்கிறாயே. கேக்குறேன் வேணாண்டா. எடுத்து போடு நான் சிம்மாசனத்தை சொல்வதை கேளுடா. எடுத்து போடு வேணாண்டா. எடுத்து போடுறா இறைவா. இனிமே தேவதோல் அபிதேவதியா இந்த நீயா நீதான். நான் தான் அதிபதி சீக்கிரம் ஆட சொல்லு எல்லாரையும் நாட்டியம் ஆடணுமா? ஆமாண்டி. அட அறிவற்ற நாயே, தேவ கோமானுங்க முன்னாடி நாட்டியம் ஆடி எங்க கால்கள் அரக்க நாய் முன்னாடி ஆட முடியாது. ஏய், எங்கள் கால்கள் ஆடாது ஆடாது. ஆட முடியாதுடா ஐயோ ஆட சொல்லு ஆடி, 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 ஆடி. அட பாவி, முடி எனக்கு சுட்டு முடியா எனக்கு சுட்டுறா மூஞ்சிக்கா. ஏன் இரு கருகளை கட்டி விட்டு நான் எவரா அவனுக்கு முடி சுட்டு வந்து அவுத்து செட் சுட்டு அட பாவி சுட்டு. அரக்க பகரி, இந்த ரத்தின மணிமுடி இந்த தேவ இந்திர சிரசை அலங்கரிக்க வேண்டியது கேவலம் இந்த அசரன் சிரசை அலங்கரிக்க வேண்டுமா? வேண்டாம். ஓ அட பாவி பைத்து போட்டு அனைப்பகட்ட விளக்கு துறவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. உனக்கு அழியும் காலம் நெருங்கி விட்டதடா. ஆண்டவா, சுட்டு. இறைவா, நிலையாதி மறவாதே
அத்துடன் என்ன சித்திரவதை செய்கின்றானே, அவன் அடிக்கின்ற ஒவ்வொரு அடியும் இடிபோல் விழுகிறது. இவன் யாரு, எப்படிப்பட்ட வரம் பெற்றான்? மணிமுடி இந்த தேவன் இந்திரனாலே பேசுவதற்கு நேரம் கிடையாது. மணிமுடி சுட்டு நாட்டிய மதங்களே, என்ன இது? ஆட மாட்டேன். இந்த படுபாடு முடியாது. முடியாது. அவனை போடு. என்ன நடக்கும் பாவி. ஆட முடியாது. அட பாவி, ஆடு முழுதும் நனக நனயம் பக்கத்திலே வச்சு அமைதியாக பேச வேண்டும். இனிமேல் வேறு ஏதாவது பேசுனீங்க ஜாக்கிரதை. உனது உயிர் போ, ஓய் விடுங்க போங்க. அழைக்கும் போது வர இப்ப யாரு போட்ட பொட்ட பையன் சொன்ன? இப்ப யாரு போட்ட? யாரா போட்ட சொல்றா? டேய், யார் போட்ட சொல்லு. என்னுடைய மருமகன் முருகனுடைய சூலாயுதத்துக்கு வேலாயுதத்துக்கு பயந்து 7 கடலுக்கு அப்பாத்து திருப்பார்கள் பயந்துட்டவன் யாரு? கடலிலே கரங்கடலிலே பதவி கொண்டு வாழ்கிறேன். யாரு அவன்? அது நீதான் போட்ட. அது மட்டும் கிடையாது, இனிமுத கொண்டு இந்த தேவலோக அதிபதியா இந்த கடல் கண்டா சூரன் நான் தான்டா. நானே நீ ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? உன்னை இப்போதே கொண்டு